சிவகல சிவகல மருதவாண வந்துட்டான் பாரு. மருதவாண மருதவாண என் செல்வமே. மருதவாணா, நீ அம்மா கிட்ட பேசிட்டு நான் பூஜையை முடிச்சிட்டு வந்துடுறேன். எப்படி அப்பா உன்னால் எங்களை எல்லாம் விட்டு பிரிஞ்சு இருக்க முடிஞ்சது? வர வழியில புயலும் மழையும் உனக்கு ரொம்ப துன்பம் கொடுத்திருக்குமே. எந்த புயலும் என்னை எதுவும் செய்து விடாதம்மா. அலைக்கடல், பெரும் புயல், பேய் காற்று எல்லாமே எனக்கு வெறும் விளையாட்டம்மா. கடையில போய் அப்பாவை பார்த்துட்டு வந்திய? உன்னை கண்ட ஆனந்தத்துல ஊறிச்சு போயிருப்பாரே அவர். ஏன்பா சிரிக்கிற? இல்ல, என்னை கண்டவுடனே ஆனந்தப்பட்டவர் நான் கொண்டு வந்ததை கண்டவுடனே துக்கப்பட ஆரம்பித்து விட்டாரம்மா. நான் தேடிய செல்வம் எல்லாம் போதாதென்று நினைக்கிறாரோ என்னவோ. உன்னை விட அவர் தேடுகிற செல்வம் வேற எதுவுமே கிடையாது. நீதான்ப்பா அவருடைய செல்வத்தில் எல்லாம் பெரிய செல்வம். பாசித்தை விட பொன்னாசிய பெரிதம்மா, அது உங்களுக்கு தெரியாது. அதனால் தான் மிகப்பெரிய செல்வம் ஒன்றை நான் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன். அந்த செல்வம் இந்த பேழைக்குள் இருக்கிறது. ஓடிப்பொன் கொட்டி கொடுத்தால் கிட்டி வராது பெரும் பொருள். இதே நீ கடையிலேயே அவரிடம் கொடுத்திருக்கலாமே. கடையில கொடுக்கிற பொருள் இல்லை, இது அகப்பொருள். அகத்துலதான் கொடுக்கணும். அதுவும் அகத்துக்குரிய நீங்க தான் உங்க கையால நேரில் அவரிடம் கொடுக்கணும். என்ன சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. விளையாட்டா சொல்றியா, வினயமா சொல்றியான்னு தெரியல. இரு, இத பத்திரமா வச்சுட்டு வர. நீங்க பத்திரமா வச்சுட்டு வாங்க, நான் பத்திரமா இருக்கேன். மருதவாணன் எங்கே? இங்கதானே இருந்தா. இங்கே நின்னுட்டு இருந்தானே. மருதவாணா, தம்பி. என்னப்பா, என்ன நடந்தது? கடையில என்ன ஆச்சு? அம்மா, மருதவாணனுடைய அருமை தெரியாமல் அவனுடைய மனதை புண்ணாக்கி விட்டேன் அம்மா. அவனுடைய பெருமையை தெரியாமல் அவனை பித்தன் என்று ஏசி விட்டேன். அவன் பித்தன் அல்ல, சித்தன். நான் தான் பித்தன் சிவகலை, நான் தான் பித்தன். பொறுங்க, விபரமா சொல்லுங்க. பொருளாசைக்கும் புகழாசைக்கும் அடிமைப்பட்டு புத்திர பாசத்தையே கொன்று விட்டேன் சிவகலை. ஆத்திரத்தில் அறிவிழந்து விட்டேன். அவன் எங்கு போனான்? போகும்போது உன்னிடம் ஏதாவது சொல்லிவிட்டு போனானா சிவகலை? உங்களுக்கு கொடுக்க சொல்லி ஒரு பேழையை கொடுத்திருக்கான். அதுல பெரும் செல்வம் இருக்கான். எடுத்துட்டு வரேன் பாருங்க. கொண்டு வந்ததெல்லாம் போதாது என்று இன்னும் வேறு செல்வமா? நவரத்னங்களை விராட்டிக்குள் வைத்து புதைத்தது போல என்னையே செல்வ குவியலில் வைத்து புதைத்து விட பார்க்கிறானா மருதவானா? இந்தாங்க. வாராது காணும் கடைவழி, காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. என்னமா போல இருக்கீங்க? மருதவாணா, நீ கூறியது உண்மைதானப்பா? ஐயா, சிறுவன் தானே, விளையாட்டாய் எழுதியிருப்பான். ஒன்றும் மனதில் வைக்காதீர்கள். ஆமாங்க. மனதில் வைக்காமல் இருக்க முடியாது சேந்தனாரே. சாஸ்வதமாக என் நெஞ்சில் பதித்து விட்டான் ஐயா ஒரு சாரமுள்ள வார்த்தையை. காதற்ற ஊசியை என் நெஞ்சிலே தைத்து அங்கே கடவுளை காட்டி மறைந்து விட்டான். அவன் மகன் அல்ல, மகன் உருவத்தில் வந்து சிவன் ஐயா சிவன். பட்டை கிழித்து பருவூசி தன்னை பரிந்தெடுத்து முட்டச் சுருட்டி என் மொய்க்குழலாய் கையில் முன் கொடுத்து கட்டியிருந்த கனமாயக்காரி தன் காமமெல்லாம் விட்டு பிரியவென்றோ இங்கனே. என்னங்க பெத்து பிடிச்சவங்க போல பேசுறீங்க? நான் என்ற கைதலில் திருவன்காரா, என்னடா தம்பி சொல்றேன்? அம்மா, அறிவித்து விட்டான் அம்மா ஐயன். காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கு. வாராது ஐயனே வாராது, மாட மாளிகை வாராது, ஆடை அணி ஆபரணம் வாராது, தேடிய பொருள் ஏதும் வாராது. என்னை உச்சி மோந்த மாதா வரமாட்டான். என் எச்சிலில் பங்கு கொண்டு வாழ்வில் பாகம் என்று சொல்லிக் கொள்ளும் மனைவி வரமாட்டார். உற்றாரும் பெற்றாரும் மற்றவருமே வரமாட்டார்கள். ஐயா, வந்ததும் நிர்வாணம். கட்டை விரலை கட்டி எடுத்து போட்டு
சுட்டு பொசி சாம்பலாக்கி விட்ட பின்னே நான் எங்கே? என் நினைவு உற்றார் பெற்றார் உடன் பிறப்பார். வீடு இருக்க தாய் இருக்க வேண்டும் மனையாள் இருக்க, வீடு இருக்க ஊனிருக்க பிள்ளைகளும் தான் இருக்க, மாடிருக்க கண்டிருக்க இவையெல்லாமே கூட வந்து விடுமோ? மாளும் போது நம்மை மீள வைக்குமோ? சுவாமி, உங்களுக்காகவே பிறந்து வளர்ந்து வாழும் இந்த பேதியை கைவிட்டுறாதீங்க. நீங்க பேசுவது நியாயம் இல்லை. திருவண்டாடா, உன்னை பெற்று வளர்த்த இந்த அன்னையை பாருடா. அன்னை எத்தனை எத்தனை அன்னையோ, அப்பன் எத்தனை எத்தனை அப்பனோ, பிள்ளை எத்தனை எத்தனை பிள்ளையோ, முன்னம் எத்தனை எத்தனை ஜென்மமோ, இன்னும் எத்தனை எத்தனை ஜென்மமோ. தம்பி, சுவாமி, ஐயா, சுவாமி. அப்பொழுது என் கதி என்ன சுவாமி? சுவாமி இங்கில்லை சிவகலை. அவன் அங்கே ஜோதியாய் சுடரொளியாய் மாதிலே பாதியாய் நிற்கிறானே, அவன்தான் இனி உன்னுடைய சுவாமி. எனக்கு கடைத்தேற வழிகாட்டியவன் உனக்கும் வழிகாட்டுவான். இல்லறத்தில் இருந்து கொண்டே தாங்கள் துறவரம் ஏற்றுக்கொள்ள கூடாதா சுவாமி? எந்தவித குறைகளும் ஏற்படாதவன் ஏற்றபடி உங்களுக்கு நான் பணியாற்றுவேன் சுவாமி. போக வேண்டாம் சுவாமி, போக வேண்டாம். பற்று பாசம் காதல் அற்று போவதுதான் துறவியின் வாழ்க்கை. சுற்றி சுற்றி விளக்கில் விழும் விட்டிலை போல பற்றி எரியும் இந்த பெருமாய நெருப்பில் கருகி சாம்பலாகும்படி என்னை மாற்றி விடாதே சிவகலை. ஆதி நாள்ல இருந்து அருமையா குளத்தை போல பாத்துக்கிட்டு வந்த நீங்க இந்த கோலத்தோட போறத பாக்க என் மனசு தாக்கலைங்க, என் மனசு தாக்கல. நீங்கள் இதுவரையும் தேடிய பொருளின் சுமையெல்லாம் என் மீது வீழ்த்து கிடக்கிறது. இதற்கு என்ன வழி, என்ன வழி? ஏழை எளியவர்க்கு வாரி வாரி வழங்குங்கள், இல்லை என்று வருவோருக்கு அள்ளி வீசுங்கள், அனைத்தையும் சூறையாடச் செய்யுங்கள். மனம் கேட்கவில்லையே சுவாமி. உயிரோடு ஒட்டி உறவாடிய தாங்கள் என்னை விட்டு பிரிந்தால் என் நிலை என்னாவது? நான் உங்கள் கைத்தலம் பற்றியவன், காலம் எல்லாம் உங்கள் பாத சேவை செய்ய காத்திருப்பவன். மாணிக்க முத்து வைரமாய் பூட்டினீர்களே, ஆணிப்புண் கட்டிலில் அருகில் வைத்து கொஞ்சினீர்களே. ஆணிப்பொன் கட்டிலை காலத்தச்சன் கலத்து விடும் போது அங்கே காணி பொண்ணும் கைக்கு வராது பெண்ணே. கொஞ்சினேன் உண்மைதான். நான் கீழே துஞ்சி உழும் போது யார் யாரை கொஞ்சுவது? உடல் வாழ்வை மறந்துவிடு, உயிர் வாழ்வு உயர் வாழ்வென்பதை உணர்ந்து தெய்வத்தை நம்பி அறநெறியில் செல்வோர்களின் அரும் பசியை போக்கு. நீ மனதை கட்டுப்படுத்து, நீயும் பக்குவப்பட வேண்டாம். 10 மாதம் சுமந்து பெற்ற வயிறு பத்தி எறிதடா. வயசான காலத்துல இந்த வேதனை என்னால சுமக்க முடியுமா? தாய் பாசத்தை மறந்துடாதப்பா. அம்மா, எல்லாம் உணர்ந்த நீங்களே என்னை சோதிக்கலாமா தாயே? இந்த கண்ணீருக்கு என்னம்மா பதில் சொல்லுவேன்? வேண்டாம்ப்பா, வேண்டாம். 5 வயசுல உங்க அப்பா உன்னை விட்டுட்டு போறான். என்ன பாடுபட்டு வளர்த்தேன் தெரியுமா? இந்த பரதேசி கோலத்தை பார்க்கலாம் மேலே போட்டு வளர்த்தேன். உன் மகன் உன்னை விட்டுட்டு போனாங்கிறதுக்காக என் மகனை நான் விட மாட்டேன். கொள்ளி வைக்க பிள்ளை இல்லையேன்னு உலகம் என்ன தள்ளி மிதிச்சிடும்ப்பா. அம்மா, குடியிருந்த கோயிலே உங்களை நான் மறக்க முடியுமா தாயே? என்னால் மறக்க முடியாதம்மா. உங்கள் உயிர், உங்கள் உதிரம், நீங்கள் போட்ட சோறு, நீங்கள் வைத்த பாசம் தானே நான். உங்களுக்கு கொள்ளி வைக்கும் காலம் வரும் வரைக்கும் இந்த நகரத்தின் எல்லையை விட்டு போக மாட்டேன் தாயே. வருகிறேன் தாயே, வருகிறேன். என்ன நடந்தது? ஏன் ஐயா பண்ணிக்கிறாரு? வணக்கம் திருவெண்காடரே. வருக, அமருக. வந்த காரணம் என்ன? உங்களது துறவு கண்டு இந்த ஊரே வருந்துகிறது. உற்றார் உறவினர்கள் வந்து என்னிடம் முறையிடுகிறார்கள். தவிர நானே சஞ்சலமடைந்திருக்கிறேன். சஞ்சலமா இருக்காதா? அரண்மனைக்கு வரும்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் வேற எங்கும் தேடி கிடைக்காத செல்வங்களை எல்லாம் கொண்டு வருவீர்களே. அடடா, எத்தனை முத்துக்கள், எத்தனை எத்தனை நவரத்னங்கள்! அத்தகைய செல்வரையா நான் இந்த நிலையில் காண்பது? செல்வம் இருந்தென்ன? என்னை விட செல்வம் மிகுந்தோரை பின் சென்று உபசாரம் பேசி தினம் தினம் பல்லினை காட்டி பரிதவித்த காலம் அது. ஆனால் இன்றோ ஆனந்தத்தின் எல்லையில் புகுந்து ஏகாந்தமாய அல்லலற்று இருக்கிறேன். எது உயர்ந்த செல்வம்? இந்த செல்வத்தால் தாங்கள் கண்ட பலன்? நீர் நிற்க
நாம் இருக்க சோழ மண்டலத்தையே ஓர் குடையின் கீழ் ஆட்சி புரியும் நீர் நிற்கிறீர், ஆண்டி அமர்ந்திருக்கிறேன். இது போதாதா? மன்னித்தருள வேண்டும் அடிகளே, நான் வருகிறேன். ஏமா நம்ம அப்பா எப்பமா ஈழத்துல திரும்பி வராரு? எப்ப வந்தாலும் வரட்டும்,